ஹாய். ரீசன்ட் டைம்ஸில் நோட் பண்ணி பார்த்தா, ஹேர் ஆயில், ஹேர் சீரம், இது சாப்பிடுங்க, இதனால ஹேர் ஃபால் கம்மியாகும். இதை சாப்பிட்டிங்கன்னா ஹேர் நல்லா வரும். எல்லாமே ஹேரை பற்றி அதிகமான ஃபீடு. இன்ஸ்டாகிராம், யூடியூப் எதை எடுத்தாலுமே. ஏன் அப்படின்னு காரணம் கேட்டால், மென்டல் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்னால தான் இந்த ஹேர் ஃபால் அதிகமாகுது அப்படின்னு ஒரு காரணம். சரி, மென்டல் டிப்ரெஷன் ஹேர் ஃபாலுக்கு காரணம் அப்படின்னா, இந்த மென்டல் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் எங்கேருந்து தொடங்குச்சு அப்படின்னா, நம்மளை பற்றி யோசிக்கிறத விட்டுட்டு மற்றவங்கள பற்றி எப்போ எல்லோரும் திங்க் பண்ண ஆரம்பிச்சோமோ அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுச்சு. நல்லா யோசிச்சா இப்போலாம் அதிகமாக இன்னொருத்தவங்களோட ஒப்பீனியன் என்னவாக இருக்கும், நம்ம இப்படி பண்ணிட்டோமே அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, நைட்டெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா, அவங்க நம்மளை பற்றி இப்படி நினைப்பாங்களா, அப்படி நினைப்பாங்களா, நம்மளை யோசிப்பாங்களான்னு யோசிக்க வேண்டியது. பகலானால் இந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க. ஸோ நம்மளை பற்றி யோசிக்கிறத விட்டுட்டு மற்றவங்கள பற்றி அதிகமாக யோசிக்க ஆரம்பித்ததுக்கு ஒரு மெயினான காரணம் எது அப்படின்னா ஃபோனு தான். ஃபோனு பேசுகிறதுக்கு கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இப்போ ஃபோன் இல்லாமல் ஒரு நாளே தொடங்குறதில்ல, முடியறதில்ல. ஒரு டைம் பார்க்குறதுக்கு கூட யாரும் வாட்ச் பார்க்குறதில்ல, ஃபோன் தான். ஸோ அதுக்கு தான் சொல்கிறது, ஸ்க்ரீன் டைம்னு ஒன்று கம்மி பண்ணால், அதாவது ஃபோன் யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ண ஆரம்பித்தா மென்டல் ஹெல்த்தும் நல்லா இருக்கும். மென்டல் ஹெல்த் நல்லா இருந்தால் ஃபிசிக்கல் ஹெல்த்தும் நல்லா இருக்கும். ஃபிசிக்கல் ஹெல்த் நல்லா இருந்தால் நிம்மதி கிடைக்கும். சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்றத விட நான் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது தான் பீக் லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி. ஏன்னா சந்தோஷம் வேணும் அப்படின்னு நினைக்கிறத விட, எனக்கு இப்போலாம் நிம்மதியாக இருந்தாவே போதும்பா அப்படின்னு சொல்லி நிம்மதியை தேடி அலையிற காலம் அதிகமாகிடுச்சு. அதுக்கு தான் சொல்கிறேன், ஃபோனை கம்மியாக யூஸ் பண்ணுங்கள்.